ஆன்மீகம் 24x7 யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுடைய திருக்கல்யாண வைபவத்தில் கலந்துக்கிறதுக்கு இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்வது எப்படி என்ற தகவலை சுருக்கமாக பார்க்கலாம். இணையதள முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பாருங்கள், அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நுழைவு கட்டணச்சீட்டு முன்பதிவு, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 200 ரூபாய் டிக்கெட், 500 ரூபாய் டிக்கெட், ஒருத்தர் ஒரு ஆதாரில் ஒரு டிக்கெட் தான் உங்களால் புக் பண்ண முடியும். 2 பேருக்கு வேணும் அப்படின்னா தனித்தனியாக வேறு ஆதாரில் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 500 டிக்கெட்டை எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஜஸ்ட் அப்ளை பண்ணுறது மட்டும்தான். இதை நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்மாக அப்படின்னா அப்படி இல்லை. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் கன்ஃபார்ம் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸோ இல்லை இமெயில் மூலமாகவோ கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக கோவிலுக்கு போயிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மாநிலம் தமிழ்நாடு, மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம், வட்டம், தொலைபேசி எண், ஓடிபி வரும் இந்த தொலைபேசி எண்ணுக்கு, அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி, அடுத்து ஆதாரில் இருக்க அட்ரஸ் அப்படியே டைப் பண்ணுங்கள். தெருவுடைய பெயர், கிராமம், அஞ்சல் குறியீடு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இதை டிக் பண்ணுங்கள். அதாவது ஆதாரில் கொடுத்துருக்க மொபைலுக்கு ஓடிபி வரும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இகேஒய்சி. ஸோ நீங்கள் ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பரும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கைபேசி எண் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அது ஆதார் நம்பராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அது வேறு நம்பராக இருந்தாலும் வெரிஃபிகேஷன் ஆதாருக்கு தான் போகும். அதனால் 2 ஒரே நம்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆதார் வேறு நம்பராக இருக்குன்னா அந்த நம்பரையும் பக்கத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஸ்டெப்பை நீங்கள் முடித்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து ஓடிபி சென்ட் பண்ண அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் ஓடிபி உங்களுடைய மொபைலுக்கு வரும். அதை என்ட்ரி பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்க, அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை கொடுத்து சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுடைய இந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும். ஃபைனல் கன்ஃபர்மேஷன் எப்படி வரும்னா, ஸோ இந்த மாதிரி தான் வரும். உங்களுடைய பதிவு குறிப்பு எண் அப்படி வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு குலுக்கல் முறையில் 23 ஏப்ரல் 2026 அன்னைக்கு தேர்வு செஞ்சு எஸ்எம்எஸோ இல்லை மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கப்படும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.